ஹலோ, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரக் அண்ட் வெஞ்சர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரப்பாம்பூச்சி எல்லார் வீட்லேயும் பெரிய தொல்லையாக இருக்கிறது கரப்பாம்பூச்சி. அந்த கரப்பாம்பூச்சியை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி அதை கொள்வது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் நிறைய இந்த ப்ரைவேட்டு கம்பெனிலாம் ஹிட்டு அது இதெல்லாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் வச்சு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, அதுக்கு தேவையானது ஒரு ஒயின், ஒரு சின்னதாக ஒரு ஒயின் பாட்டில் வாங்கியிருக்கேன். இதோட விலை 40 ரூபான்னு நினைக்கிறேன். 37 ரூபா சில்லற தான் இருக்குது. 36 ரூபா 97 காசு, 40 ரூபாய்க்குள்ளே தான் இந்த ஒயினோட விலை. ஸோ இப்போ இந்த ஒயினை வச்சு எப்படி கரப்பாம்பூச்சியை விரட்டுறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஒயினை ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலில், ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. நைட்டு கரப்பாம்பூச்சி எங்கெங்கெல்லாம் அடிக்கடி வருதோ. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் மூடியில் அந்த ஒயினை ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் மூடியில் ஒயினை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கரப்பாம்பூச்சி அதிகம் வருதுன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல காய்கறிலாம் எங்கே வச்சுருக்கோமோ கரப்பாம்பூச்சி அங்கே நிறையா வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு தேங்காய் மூடியில் பாருங்கள் ஒயின் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் மூடியில் தான் ஒயின் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது கண்ணாடி கிளாஸில், அது கிளாஸில் மறுபடியும் அதை கழுவிட்டு இருக்கணும். அதனால் வேண்டாம், இந்த வேஸ்ட்டான தேங்காய் மூடியிலே ஊற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன கப்லையோ இந்த மாதிரி தேங்காய் மூடியில் ஒரு கண்ணாடி கிளாஸு இதில் வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மூடியில் கூட வைக்கலாம். இது தண்ணி கேனோட மூடி, இதில் கூட ஊற்றி வைக்கலாம் உங்களுக்கு சிம்பிளாக. மூடி வச்சுட்டு நைட்டு நான் மூடி வச்சு ஊற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இதை காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். நம்ம ஊற்றி வச்சதுக்கு ரிசல்ட்டு நம்ம காலையில் நைட்டில் தான் கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். கிச்சன்லேயும் சரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒயின் ஊற்றி வச்சாச்சு. ஒயின் காலி ஆகிடுச்சு. அது எப்படி காலி ஆச்சுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ 2 இடத்துல ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம காலையில் மறுபடியும் எடுத்து செக் பண்ணலாம். அந்த இடத்துல கரப்பாம்பூச்சிகள்லாம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். காலையில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.